நாம இப்போ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா லக்னமா ராசியா இப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அப்போ லக்னம் முக்கியமா, ராசி முக்கியமா? லக்னப்படி உங்களுக்கு பலாபலன் அதிகமா நடக்குமா, ராசிப்படி உங்களுக்கு பலாபலன் அதிகமா நடக்குமா? லக்னத்துக்கும் ராசிக்கும் என்ன தொடர்பு இருக்குது, அந்த தொடர்பு மூலியமா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்குது. அப்போ இந்த மாதிரி தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை முழுசா பாருங்க, இடையில எதுவும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எல்லா தகவல்களும் உங்களுக்கு முக்கியமான தகவல்கள். வாங்க இப்போ இது வீடியோக்குள்ள போவோம். லக்னமா ராசியாங்கிறதுல லக்னம்ங்கிறது என்னன்னு பார்க்கலாங்க. லக்னம்னா நம்மளோட உயிர்ங்க, உயிர் சக்தி. ராசிங்கிறது பாத்தீங்கன்னா உடல், உடல் சக்திங்க. லக்னம்னா உயிர், ராசினா உடலுங்க. உயிர் முக்கியமா உடல் முக்கியமா அப்படின்னு நீங்க திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா, ஒரு சில பேர் உயிர் முக்கியமாங்க உடல் முக்கியமாங்க அப்படி. நீங்க ரெண்டுமே முக்கியங்க. உயிரும் வேணும் உடலும் வேணும். இதை சிம்பிளா நீங்க நினைச்சு திங்க் பண்ணி பார்த்தா, வெறுமா உடலை வச்சுட்டு உயிர் இல்லாத உடல் அது பெணான்னு சொல்லிடுவோம். அப்போ வெறும்னா உயிர் இருக்கும், உடல் இல்லாத உயிரை வச்சிருந்தீங்கன்னா அது உயிர் தனியா உலாவிட்டு இருக்கும், அது உடலை தேடி அலையணும். அப்போ உடலும் முக்கியம் உயிரும் முக்கியம், இது ரெண்டுமே முக்கியம். அப்போ லக்ன ரீதியாகவும் பலாபலம் நடக்கும், ராசி ரீதியாகவும் பலாபலம் நடக்குங்கிறத நீங்க இப்போ உணர்ந்திருப்பீங்க. அப்போ அந்த லக்ன ரீதியா ராசி ரீதியா பலாபலன்ல லக்னத்துக்கும் ராசிக்கும் எந்த மாதிரி தொடர்பு பெற்று உங்களுக்கு பலன் நடக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கு பாத்தீங்கன்னா, எனக்கு டக்குன்னு ஒரு பட டைலாக் வருது. சர்க்கார் படத்துல கடைசி நேரத்துல ஓட்டர் ஐடி சீக்கிரம் எல்லாரும் ஓட்டு போடுங்கன்னு விஜய் சொல்லுவார். எடுங்கடா ஓட்டர் ஐடின்னு சொன்ன மாதிரி, இந்த மாதிரி உங்களுக்கு எடுங்கடா உங்க ஜாதக நோட்டை. உங்க ஜாதக நோட்டுக்குள்ள என்னென்ன லக்னம், என்ன ராசி, இப்படி எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பிரிண்ட் அவுட் போட்டாலும் சரி, உங்க ஜாதக நோட்டில் இருக்கிறத எல்லாத்தையும் நான் சொல்றக்கூடிய எல்லா விஷயங்களையும் எங்கெங்க கிரகங்கள் எப்படி இருக்குங்கிறத ஒவ்வொன்றும் நான் சொல்ல சொல்ல பொருத்தி பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு விளங்கும். நாம் இது வழிதான் நடந்துட்டு இருக்குங்கிறது தெளிவாக போகும். சரி, நம்ம வீடியோ ஃபுல்லாக போயிடலாங்க. அப்போ லக்னங்கிறது ராசி, லக்னங்கிறது உடல் உயிர்னு சொல்லிட்டோம். ராசிங்கிறது பார்த்தீங்கன்னா உடல்னு சொல்லிட்டோம். ராசி சந்திரன்ல பார்த்தீங்கன்னா, அந்த சந்திரனோட காரகத்துவத்துல, கிரக காரகத்துவத்துல, 9 கிரகங்களின் காரகத்துவத்துல நான் சொல்லியிருப்பேன். சந்திரன் தான் அம்மாவை குறிக்கக்கூடிய கிரகம், மாத்ருகாரகன். மனசை குறிக்கக்கூடிய கிரகம் மனோகாரகன். அப்போ இது ரெண்டுல மனசை குறிக்கக்கூடியது ரொம்ப முக்கியமா இருக்கும். இந்த வீடியோவுக்கு மனோகாரகனா செயல்படுறாருங்க. அப்போ அந்த மனோகாரகன் பாத்தீங்கன்னா மனசு சம்பந்தமான எண்ணங்கள். லக்னத்திலிருந்து சந்திரன் எங்க போறாங்களோ அந்த சம்பந்தமான விஷயங்களை அவங்க மனசு அலைப்பாயும், அந்த எண்ணங்கள் அவங்க மனதில தோன்றும். ஏன்னா அந்த லக்னம் உடலா இருக்கனால, அந்த உடலுக்குள்ள ராசிங்கிற உயிர் அமர்ந்ததுனால, அந்த ராசி லக்னத்திலிருந்து எத்தனாவது பாவத்துல உட்காருதோ அது சம்பந்தமான எண்ணங்களும் ஆக்கங்களும் செயல்களும் அந்த ஜாதகருக்கு ஆட்டோமேட்டிக்கா நிகழும். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம். அப்ப லக்னத்திலிருந்து 12 பாவங்கள்ல சந்திரன் உட்காரும் போது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம உள்ள போய் பார்க்கலாங்க. லக்னத்திலிருந்து சந்திரன் லக்னத்திலே இருந்தா அப்படின்னா ஏக ராசி ஏக லக்னம். எக்ஸாம்பிளுக்கு மேச லக்னத்துல பிறந்து மேசராசிக்கு பிறந்தனால லக்னம் சந்திரன் ரெண்டுமே ஒரே கடத்துல இருக்கும். லக்னமும் லான் போட்டிருக்கும், சந்திரன் ஒரே கடத்துல இருந்தா ஏக ராசி ஏக லக்னமா இருப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா உடலும் உயிரும் ஒத்து போச்சு, ஒட்டுக்கா உட்காந்துக்குச்சு. இவங்க தாங்க எங்களை பத்தி கவலைப்படவே தேவைங்களே. அவங்க எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. மனசு ஒத்து போச்சுங்க. அவங்க காசு வந்தாலும் சரி, வரையாலும் சரி, ஒன்று நடந்தாலும் சரி, நடந்தாலும் சரி, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை சிறப்பாக செஞ்சுட்டு வந்தாலும் சரி வரலாம் சரி போயிட்டே இருப்பாங்க. மனசு ஒரு நிலையா இருக்கும். ஏன்னா லக்னத்து மேல சந்திரன் உடல் மேலேயே போய் உயிர் உட்காந்துருச்சு. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் உட்காந்துங்களுக்கு பாத்தீங்கன்னா, 2ஆம் இடம் தான் நம்ம பாவங்களின் காரத்துவத்தை சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு பாவம் என்ன காரத்துவம்னு அதை பத்தின வீடியோ உங்களுக்கு வேணும். இதுக்கு எல்லா வீடியோவுக்கு பாத்தீங்கன்னா பாவங்களின் 1 முதல் 12 பாவங்களின் காரத்துவமும் 9 கிரகங்களின் காரத்துவம் தெரிஞ்சிருக்கணும். இது 2 பத்தின வீடியோவை இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்குறேன். அது தெரியலனா தெரிஞ்சுட்டு அப்புறம் இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரியுங்க. ஏன்னா 9 கிரகங்களின் காரத்துவமும் லக்னம் முதல் 12 பாவங்களின் காரத்துவம் தெரிஞ்சாதான் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரியுங்க. ஏன்னா எந்த பாவம் எப்படி வேலை செய்யும், எந்த கிரகம் எப்படி வேலை செய்யும் தெரிஞ்சாதான் நீங்க லக்னத்தை ராசியோட தொடர்பு பண்ணி பார்க்க முடியும். சரி வாங்க. இப்போ லக்னத்திலிருந்து 1ஆம் பாவத்துக்கு சொல்லியாச்சு. லக்னத்துக்கு 2ஆம் பாவத்தில் வைக்கும்போது 2ஆம் பாவத்தினுடைய காரத்துவம் என்னங்க? தனம், வாக்கு, குடும்பங்க. அப்போ லக்னத்திலிருந்து 2ஆம் இடத்துல சந்திரன் உட்காந்து அவன் காசு பணம் காசை பத்தின எண்ணங்களே அவனுக்கு அதிகமா இருக்கு. எப்ப பாரு குடும்பம் எப்படி அமையும், காசு சம்பாதிச்சு குடும்பத்தை எப்படி மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற எண்ணம் அதிகமா இருக்கும். அவன் பேசுற வார்த்தைகளும் கரெக்டா பேசணும், நம்ம தப்பா பேசிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள். தனம், வாக்கு, குடும்பம், இது 3 விஷயத்துல லக்னத்திலிருந்து 2ஆம் இடத்துல சந்திரன் உட்காந்துருக்கு. இந்த விஷயங்கள் தான் அவன் மனசு அலைபாஞ்சிட்டே இருக்கும், எண்ணங்கள் தோண்டிட்டே இருக்கும். லக்னத்திலிருந்து 3ஆம் இடத்துல சந்திரன் உட்காந்துங்களுக்கு
மூன்றாம் இடங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம் சொல்லியிருக்கிறோம், முயற்சி ஸ்தானம்னு சொல்லியிருக்கோம். மூன்றாம் இடங்கிறதுங்க முயற்சி ஸ்தானம். அப்போ இவங்க வந்து முயற்சி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட அஞ்ச மாட்டாங்க, எல்லா விஷயத்துக்கும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அப்போ தைரியமா இருப்பாங்க, எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. இளைய சகோதர சகோதரின்னு சொல்லுவோம் மூணாம் இடத்தை. அவங்க தம்பி தங்கச்சியை பத்தி நிறைய விஷயங்களை வந்து நினைச்சு பார்ப்பாங்க, தைரியமா இருப்பாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்துல சந்திரன் உட்காரங்கள் வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் பாவம் வந்து உங்களுக்கு தெரியும், அசட்டு சொத்து குறிக்கக்கூடியது, வண்டி இடம் வீடு இந்த மாதிரி விஷயங்கள் குறிக்கக்கூடியது. அதே இடத்துல அம்மாவினுடைய காரத்துவம் செய்யும். அப்போ இவங்க அம்மாவை பத்தின அம்மா எப்படி இருப்பாங்க, அம்மாவை பத்தின பாசங்களும் நிறைய இருக்கும். நம்ம எப்படி சொத்து பணம் சம்பாதிக்கிறது, எப்படி சொத்து சேர்க்கறது, எப்படி பெரிய பெரிய வண்டி வாங்குறது, இப்படிங்கிற எண்ணங்கள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். லக்னத்துல இருந்து 5ஆம் இடத்துல சந்திரன் உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட குலதெய்வம் பற்றின எண்ணங்களும், நம்ம குலதெய்வம் கரெக்டா இல்லையா இப்படிங்கிற எண்ணங்கள் அலைப்பாயும். குழந்தைகள் புத்திரஸ்தானம் 5ஆம் இடங்கிறது நம்மளோட புத்தகங்களாக வந்து எப்படி நல்லபடியாக படித்து முன்னேற்றம் அடைஞ்சிருவாங்களா, வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்களா, இப்படி எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 6ஆம் இட சந்திரன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நோய் கடன் வம்பு வழக்க குறிக்குது. அப்போ இவங்களோட எண்ணங்கள் நமக்கு வேற ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஏதாவது உடல்ல ஒரு தொந்தரவு வந்துன்னா நம்மளுக்கு வேற ஏதாவது பெரிய நோய் வந்துருமா, இப்படி ஆயிருமா அப்படி ஆயிருமான்னு சிந்திக்கிறவங்களா லக்னத்துக்கு 6ல சந்திரன் மறைஞ்சவங்க தாங்க. ஓகேங்களா? அப்போ லக்னத்துக்கு 6ல சந்திரன் மறைஞ்சதுக்கு பெரிய நோய் வந்துருமான்னு பயப்படுவாங்க. ஒரு கடன் வாங்கிட்டா நம்ம இன்னொரு கடன் வாங்கி நம்ம மாட்டிடுவோம் அப்படின்னு பயப்படுவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு நடக்குங்க. லக்னத்துக்கு 7ல சந்திரன் இருக்கவங்க, 7 தான் கலஸ்தரஸ்தானம், கல்யாணஸ்தானம். நம்ம கணவனாக இருந்தால் வரக்கூடிய மனைவி எப்படி இருப்பா, நம்மளுக்கு நல்ல மனைவி அமைஞ்சிருவாளா, நம்ம வாழ்க்கை மனைவி அமைஞ்சதுக்கப்புறம் சீர் சிறப்புமா இருக்குமா, மனைவி மூலியமா நம்மளுக்கு எல்லா செயலும் நடக்குமா, இப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். மனைவியாக இருந்தால் கணவன் நமக்கு வந்து நம்ம சொல்கிற பேச்சை கேட்பாங்களா, எப்படி இருப்பாங்க, நம்ம கணவன் நமக்கு எல்லா வகையிலையும் பேக்கப்பாக இருப்பாரா, இப்படிங்கிற எண்ணங்கள்லாம் லக்னத்துக்கு 7ல சந்திரன் இருக்கிறவங்களுக்கு அமையும். அதே மாதிரி 7ஆம் இடங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வரக்கூடிய கஸ்டமர் வாடிக்கையாளர்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், இதுவும் வந்து அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸை பற்றி இப்போ ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்துட்டோம்னா லக்னத்துக்கு 7ல சந்திரர்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லாவும் பேசுகிறாங்கப்பா நல்லாவும் பேசுறது இல்லைப்பா அப்படின்னு வீட்டில் வந்து அவங்க நிறைய பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ லக்னத்துக்கு 8ல சந்திரன் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துலங்கிறது மறைவுஸ்தானம், 6, 8, 12 மறைவுஸ்தானம். இதை பற்றி நான் இந்த வீடியோ மறுபடி கடைசியில் சொல்ல போகிறோம், நல்லா தெரிஞ்சுக்கங்க. சரி இப்போ போவோம். 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம். அப்போ ஆயுள் ஸ்தானம் இவங்களுக்கு வந்து ஆயுளை பற்றின பயம் இருக்கும். சின்னதாக நோய் தான் இருந்தால் நம்ம எப்போ இருப்போம், உயிரோடு இருப்போமா, இறந்து போயிடுவோமா, இப்படிங்கிற ஆயுள் பயம் அதிகமாக இருக்கும். மற்றவங்களை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை நாள் வந்து உயிரோடு இருப்போம்னு தெரியலைங்க, சீக்கிரம் போயிடுவோங்க, செத்து போயிடுவோங்க, அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்கன்னு பேசுகிறாங்க இல்லைங்க. அவங்களாம் லக்னத்துக்கு 8ல சந்திரன் இருக்கிறவங்க, எங்கள் ஜாதகத்தை பார்த்தா லக்னத்துக்கு 8ல சந்திரன் இருக்குங்க. அடுத்தது லக்னத்துக்கு 9ல சந்திரன். லக்னத்துக்கு 9ல சந்திரன்ங்கிறது பார்த்தீங்கன்னா அப்பாவை குறிக்கக்கூடிய ஸ்தானம், பாக்கியம் லக்க குறிக்கக்கூடியதுங்க. அப்போ தர்மஸ்தானம் சொல்றோம். லக்னத்துக்கு 9 சந்திரனுக்கு பார்த்தீங்கன்னா ரோட்ல வந்து தர்மம் ஏதாவது வந்து பிச்சை கைத்து ஏதாவது வர வச்சு அவங்களுக்கு வந்து அவன் வந்து பிச்சை போடுவான். அவங்க ஜாத் எடுத்து பாருங்க, லக்னத்துக்கு 9ல சந்திரன் இருக்கும். அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கும். 9ஆம் இடம் தர்மஸ்தானங்க. காலப்புருஷத்துக்கு 9ஆம் ராசி தனுசு ராசி வருங்க. தனுசு ராசிக்காரங்க வந்து எப்படியாவது அது உபய ராசி, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்போ லக்னத்துக்கு 9ல சந்திரன் இருக்கவன் அவங்க அப்பா எப்படி இருப்பாரு, தனுசு ராசிக்காரனுக்கு வந்து எப்படியாவது அவங்க அப்பா பத்தின எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும். காலபுருஷப்படி ஒத்து வரும். லக்ன ரீதியா சந்திரன் 9ல உட்காந்து பார்த்தீங்கன்னா அப்பாவை பத்தின எண்ணங்கள் அதிகமா இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து பிரம்மாண்டமான வாழ்க்கணும், பாக்கியம், நம்ம சீக்கிரமா லக்கு கிடைச்சு மேலே போயிடணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 9ல சந்திரன் இருக்கிற தனுசு ராசிக்காரங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நினைச்சிட்டே இருப்பாங்க நம்ம சீக்கிரமா பெரிய லெவலுக்கு டெவலப்மெண்ட் ஆகணும். அடுத்தது லக்னத்துக்கு 10ல சந்திரன் இருக்கிறவங்க. லக்னத்துக்கு 10ல சந்திரன் எப்படின்னா வச்சுங்களேன், 10ஆம் இடங்கிறது சுய தொழில் ஸ்தானங்க. அப்போ அவங்களோட சுய தொழில் பற்றி எண்ணங்கள் இருக்கும். நம்ம சுய தொழிலில் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், என்ன லாபம் கிடைக்குமா கிடைக்காதா, இன்னும் எப்படி இருக்குது, இந்த தொழில் எப்படி ஓடும் அப்படிங்கிறத பற்றி. 7ஆம் இடத்துக்கு 4ஆம் இடங்கிறது 10ஆம் இடம். அப்போ வரக்கூடிய கணவனாக இருந்தால் மனைவியினுடைய அம்மா, அவங்கள பற்றின எண்ணங்கள், மாமியார்னு சொல்லலாம். இப்போ மனைவியாக இருந்தாலும் அவங்களோட மாமியார், மாமியார்னு பற்றின எண்ணங்களும் அவங்க வந்து சந்திரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் இருக்கும். இப்படி வந்து நிறைய காரத்தூள் ஒழிஞ்சிருக்கு. ஆனால் பொதுவாக நீங்கள் 10ஆம் இடம்னா தொழில் ஸ்தானம்னு இப்போ தெரிஞ்சுக்கங்க. காரத்துவங்கள் நிறைய விஷயங்கள் நிறைய வீடியோகள் பின்னாடி பார்ப்போம். இப்போ 10ஆம் இடத்துல சொந்த தொழில், அந்த தொழில் எப்படி இருக்கும், தொழிலை பற்றின எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு ஜாதகம் அதிகமாக இருக்கும். லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் அவங்க 11ஆம் இடங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம் தான். நம்மளுக்கு காசு போட்டதெல்லாம் வந்துருமா, லாபம் அதிகமாக கிடைக்குமா, இல்லை வேற மாதிரி எப்படி லாபம் சம்பாதிக்கிறது, இல்லை வேற தொழிலே போய் லாபம் சம்பாதிக்கலாமா,
வேற ஏதாவது எப்படி கமிஷன் அடிக்கிறது, இந்த மாதிரி லாபத்தை பத்தின சிந்தனையே தான் அவனுக்கு மனசு எந்நேரமும் அவனுக்கு இருக்கும். லக்னத்துக்கு 11ல சந்திரன் இருக்கிறதுக்கு. அடுத்து லக்னத்துக்கு 12ல சந்திரன் இருந்தா 12ஆம் இடங்கிறது அயன சயன போகம் தெரியும், விரயஸ்தானம், அவங்களுடைய தூங்கக்கூடிய படுக்கை ஸ்தானம். 12ல சந்திரன் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் நிறையா வரும், தூக்கம் வராமல் இருப்பாங்க. தூக்கத்தில் நம்ம தூக்குங்கிறது வந்து தூக்கம் கேட்டுட்டு இன்னும் யோசனை பண்ணுவாங்க. விரயஸ்தானம், நம்மளுக்கு விரயம் நிறைய ஆகுதா, இந்த மாதிரி விரையாகக்கூடாது, இப்படித்தான் விரையாகணும், அப்படித்தான் விரையாகணும், இவ்வளோ ஏன் நம்மளுக்கு செலவு பண்ணுறோம், ஏன் இவ்வளோ காசு நம்ம போய் சாப்பாடுக்கு போய் இவ்வளோ போய் வெளியே சாப்பிட்றோமே, இப்படிங்கிற எண்ணங்கள் லக்னத்துக்கு 12ல சந்திரன்களுக்கு இருக்குங்க. இப்போ நான் சொன்னக்கூடிய இந்த லக்னத்தை 1ஆம் பாவத்திலேருந்து 12ஆம் பாவத்து வரைக்கும் சந்திரன் இருக்கக்கூடிய பாவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு மிகையாகவும் நடக்கும், சில பேருக்கு ரொம்ப கம்மியாக நடக்கும். யாருக்கு ரொம்ப நல்லா சுப பலனும் அசுப பலனும் நடக்கும்னா சந்திர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா வலு அதிகமாக இருக்கணும். வலு இருக்கிறது எப்படிங்க, சந்திரன் ஆட்சி உச்சம், மூலத்திரிகோணம், சுபகிரகங்களால் பார்வை பெற்று பௌர்ணமி சந்திரன், வளர்பிறை சந்திரன் இப்படி இருந்தால் இது சம்மந்தமான சுப பலன்கள் தான் அந்த ஜாதகத்துக்கு அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் லக்னத்துக்கு 4 சந்திரன் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்சி உச்சம், மூலத்திரிகோணம், சுபகிரகங்களாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிலப்புலன்கள் அதிகமாகும், வீடு வண்டி அசட்டு அதிகமாக, அவங்க அம்மாவினுடைய சொத்துக்களும் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி சுபபலன்கள் அதிகமாக நடக்கும். ஏன்னா சந்திரன் ரொம்ப வலு அதிகமாக இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்படியே வலு இழக்கிறாருன்னா அந்த சந்திரன் எப்படி இருப்பாருன்னா, சந்திரன் ராகு கூட சேர்றது, கேது கூட சேர்றது, சனி கூட சேர்றது, செவ்வாய் கூட சேர்றது. இதில் செவ்வாய் கூட ஒரு விதிவிலக்கு எடுத்துக்கலாங்க. ராகு கேது சனி கூட சந்திரன் சேர்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பலாபலன் வந்து குறைத்து தான் கொடுக்கும், கம்மியாயிரும், நெகட்டிவ் பலனாக நடக்கும். ஏன்னா சந்திரனுக்கு ராகு சனி கேது எல்லாம் வந்து பகை கிரகங்கள். அப்போ அந்த பகை கிரகங்கள் சேரும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு அதே நக்லத்துக்கு 4ஆம் சந்திரன் பார்த்தீங்கன்னா சந்திரன் கூட ராகு சேர்ந்து கேதுவோ சனியோ சேர்ந்துருந்தா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு ஒரு வீடுக்கு மேலே அமையாது, அந்த வீட்டுனால பிரச்சனை நடக்கும், அந்த வீட்டுக்கு லோன் கட்டி பிரச்சனை ஆகும், அந்த வீட்டை வந்து வேற ஒருத்தர் வந்து அப்பாஸ் பண்ணி வந்து ஏமாத்தி இது என் சொத்துன்னு சொல்லி பத்திரத்தில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி இழுத்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் சந்திரன் கூட ராகும் கேதுவும் தாங்க ரொம்ப அல்டிமேட்டாக வேலை செய்வாங்க. ராகு கேது நிழல்கள்னு சொல்லுவோம், அவங்க அல்டிமேட்டாக வேலை செய்வாங்க. சந்திரனோட ராகு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க தாங்க கற்பனையிலேயே வாழ்வாங்க, நிஜத்தில் வாழ மாட்டாங்க. பிரம்மாண்டமான சிந்தனைங்க, பல யோசனைகளை மனசில் வச்சுட்டு இருப்பாங்க, எதையும் செயலுக்கு கொண்டு வர மாட்டாங்க. சந்திரனோட கேது அப்படிங்கிறது வந்து ஒரு யோசனை எடுத்துக்கிட்டு அதை பல விதமாக யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி அவங்க வந்து மன ரீதியான தொந்தரவுகளை கொடுக்கறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனோட ராகு கேது சேர்றதும், சந்திரன் சனி இந்த மாதிரி கிரகங்கள் நெகட்டிவ் கிரகங்கள் சேர்ந்தால் நெகட்டிவ் பலாபலங்கள் நடக்கும். ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் சுபகிரகங்களோட பார்வைகள் சேர்ந்தால் இது மாதிரி சுப பலன்கள் அதிகமாக நடக்கும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.